விக்னேஷ், என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏன்டா அப்படி பண்ண? அம்மா என்னை மன்னிச்சிடுமா. நானும் எத்தனோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் நான் யமுனாவை ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டேன். டேய், நான் என்ன மத்த அம்மா மாதிரி உன்னை லவ் மேரேஜே பண்ணிக்க கூடாது நான் சொன்னேன். இவளுக்கு இருக்கிற தோஷத்துக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிருக்கே ஆபத்து வந்துடும் நம்ம ஜோசியர் சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கல. அம்மா சோ உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏம்மா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்களே? இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் சும்மாமா? சும்மாவா? அப்போ அதை சொன்ன நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன முட்டாளா? அத்தை என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு இருக்கிற தோஷத்தால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து நீங்கள் சொன்னதும் ஒரு நிமிஷம் அவரை விட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவரை மறந்துட்டு போக முடியல அத்தை. விட்டுட்டு போகணும்னு நினைச்சில்ல? அப்படியே போயிருந்தேன்னா என் புள்ள வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிட்டான்னு உன்னை கை எடுத்து கும்பிட்டுருப்பேன். அதான் போய் தொலையாம இப்படி மாலை கழுத்துமா வந்து நிக்கிறேன். நீ என்ன நடக்க போகுதோ முருகா காப்பாத்துப்பா. அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்காமா? ஓ, வாழ வந்திருக்காளா? எத்தனை பேத்த சாகடிக்க வந்திருக்காளோ நானு பயந்துட்டு இருக்கேன்டா. ஏய், உனக்கு தோஷம் இருக்கிறத தெரிஞ்சு இவனை விட்டா வேற எவனும் கிடைக்க மாட்டான் தானே உன் குடும்பத்துல இருந்து உன்னை இப்படி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குடும்பமே கொலகார கும்பலா இருக்கும் போல. அத்தை என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய வாயால ஏங்கத்தை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. நான் எடுத்து தெரிஞ்சு பேசுறேனா? நீதான் அபசகுணோண்டி. நீ தாண்டி அபசகுணம். என் குடும்பத்தையே அழிக்க வந்த அபசகுணோண்டி. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா யமுனா அவங்க தான் வயசானவங்கம்மா. ஏதோ புரியாம பேசிட்டாங்க. எதுவும் ஃபீல் பண்ணிக்காதம்மா. முதல்ல நீ உள்ள போ. இல்லைங்க அத்தை பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. இல்லைம்மா நான் சொல்றேங்கிற நீ வா உள்ள போ.